இந்தியாவை விற்காதே. புதுவித போராட்டத்தில் ஈடுபடும் இந்தியா கூட்டணியினர். வியூகம் வகுத்து கொடுக்கிறாரா பிரியங்கா காந்தி? தேசிய கொடியை வாங்க மறுத்த ராஜ்நாத் சிங். இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறதா பாஜக? லல்லு பிரசாத் யாதவ், மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி மீது விமர்சனம். குடியரசு துணைத் தலைவரை நீக்குவதற்கு தீர்மானம். நிச்சயமாக அவர் பதவியை விட்டு நீக்கப்படுவார். நாடாளுமன்ற விதிகள் என்ன சொல்லுகிறது? இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சுமூகமாக நடைபெறவில்லை. எதிர்கட்சிகள் தான் ஒரு காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணி முடக்குவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தொடர் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி, அதாவது ஆளுங்கட்சியே நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்கிக்கிட்டு வராங்க. மோடியும் நாடாளுமன்றத்துக்கு வரவில்லை, அமித்ஷாவும் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் புது விதமான போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 25 தொடங்கின நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கவனத்தை ஈர்க்கிற வகையில் வித்தியாசமான முறையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஒரு பிஸ்னஸ் மேனை காப்பாற்றுவதற்கு நாடாளுமன்றத்தையே நடக்க விடாமல் தடுக்கிறதா மோடி அரசு அப்படின்னு சந்தேகிக்கிற அளவுக்கு மோடி அரசாங்கம் பிடிவாதம் பிடிக்கிறது. நாடாளுமன்ற அவைக்குள்ளாக கேள்வி நேரத்தில் மோடி, அதானி அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாத வகையில் நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. ஒருபுறம் சபாநாயகர்களே ஒருதலை பட்சமாக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த உறுதிமொழியையும் மீறி வெளிப்படையாகவே அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். ராஜ்யசபாவில் துணை குடியரசுத் தலைவர் எதிர்கட்சி எம்பிக்களை விரோதிகள் மாதிரி சித்தரிக்கிறாரு. அவருடைய பதவியினுடைய கண்ணியத்திற்கும் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கும் விரோதமாக முற்றிலுமாக செயல்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக பல்வேறு புதுவிதமான நடவடிக்கைகளில், போராட்டங்களில் ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விற்காதே அப்படிங்கிற முழக்கத்தோடு ஒரு ரோஜா பூக்கொத்தையும் கையில் ஒரு தேசிய கொடியையும் கொடுத்து பாஜக எம்பிக்களுக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சார்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்ளே வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வேகமாக போய் அவர் கையில் அந்த தேசிய கொடியை கொடுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அதை சட்டை பண்ணாமல் வாங்காமல் போகிறாரு. ஸோ இது என்ன விதமான நாகரிகம்? தேசிய கொடியை தானே கொடுக்குறோம், அதை வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சமூக வலைதளங்களில் விமர்சனங்களும் இப்போ வந்துகிட்டு இருக்கிறது. ஸோ இதற்கு இந்த நூதனமான போராட்டங்களுக்கு பின்னணியில் பிரியங்கா காந்தி அவர்கள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா கடந்த தினம் பார்த்தீங்கன்னா முகத்தில் மாஸ்க் அணிந்து அதில் மோடி இருக்கிற வரைக்கும் அதானி தப்பிச்சிருவாரு அப்படிங்கிற வாசகம் எழுதுன கருப்பு மாஸ்க் அணிஞ்சு போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ள ஊர்வலமாக போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாக் இன்டர்வியூ நடத்தி போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பேக்கில் அதானி மோடியினுடைய கேரிகேச்சர் ஓட்டின மாதிரி அதில் மோடி அதானி பற்றின வாசகங்கள் எழுதி அப்படி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து கவனத்தை ஈர்க்கிற வகையில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. விடாமுயற்சியாக அதானி விவகாரத்தை மட்டும் இல்லை, மணிப்பூர் விவகாரத்தை குறித்தும் விவசாயிகளுடைய போராட்டங்கள் குறித்தும் இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே குழப்பங்கள் நீடிக்கிறதா அப்படின்னு சந்தேகிக்கிற வகையில் இந்தியா கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை மம்தா பானர்ஜிக்கு கொடுக்கணும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதை அந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவும் களத்துக்கு வருகிறாரு. ஸோ இது இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதா அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்குது அப்படின்னே சொல்லலாம். இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் அதிகப்படியான எம்பிக்களை வச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். இன்னொன்று காங்கிரஸ் கட்சி தான் தேசிய அளவுலையும் இருக்குது. 99 எம்பிக்களை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்குது. ஸோ இதை குறித்து ராகுல் காந்தி கிட்ட ஒரு விமர்சனம் ஒரு கேள்வியாக போயிருக்கிறப்ப அவர் ஸ்ட்ரிக்டாக காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆர்டரே போட்டிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. என்னன்னா
இந்த கருத்தை குறித்து யாரும் பொது வெளியில் கமெண்ட் பண்ணாதீங்க. அது யார் பேசினாலும் இதை பற்றி எதையுமே பேசக்கூடாது. இது எல்லாமே பிஜேபியினுடைய டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். இப்போ நம்ம தொடர்ந்து வந்து அதானியையும் மோடியையும் அந்த விவகாரத்தை குறித்து ஜேபிசி அமைப்பதற்கான கோரிக்கையை முன் வச்சு நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப நமக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு அந்த விஷயத்தை அவர்களுடைய மோடி ஊடகங்களை வச்சு பெருசாக்கி மற்ற விவகாரங்கள் அனைத்தையுமே வந்து டம்மி பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுனால யாரும் எதை பற்றியும் பேசாதீங்க, அமைதியாக போராட்டத்தில் ஈடுபடுங்க. என்னென்ன வழிகளில் வந்து மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியுமோ அதை வந்து கையில் எடுத்து பேசுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்குது. ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு நேரத்தில் தான் நாடாளுமன்றத்திற்குள்ளாக ஒருபுறம் மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதமும், மறுபுறம் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதமும் ஒருதலைபட்சமாக இருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கிறவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வது மட்டுமின்றி எதிர்கட்சி எம்பிக்களை வந்து விரோதி மாதிரி சித்தரிக்கிறாரு. இவர்கள்லாம் வந்து மரியாதையே பேச மாட்டுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி கண்ணிய குறைவாக பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்களுமே ஒரு கோரிக்கை, அவையை வந்து சுமூகமாக நடத்துவதற்கு அரசு அனுமதிக்கணும். இப்போ சமீபத்தில் நிஷிகாந்த் துபே, கிரண் ரிஜிஜு போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கண்ணியமே இல்லாத வார்த்தையை, டெரகேட்டரி ரிமார்க்கை வந்து ராகுல் காந்தி மீது அவைக்குள்ளேயே பேசினாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீதா இருக்கட்டும், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மீது பாஜக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், கமெண்ட்ஸ் எல்லாமே அவை குறிப்பில் இடம்பெறுது. ஆனால் இந்தியா கூட்டணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பேசக்கூடியது, எழுப்பக்கூடிய கேள்விகள், சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே அவை குறிப்பில் ஏறாது அப்படின்னு ஜெகதீப் தன்கரும் ஓம் பிர்லா அவர்களும் சொல்கிறாங்க. அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒருதலைபட்சம். இது நாடாளுமன்ற ஜனநாயகமே கிடையாது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இது லிட்ரலாக வந்து ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட எக்ஸ்ட்ரீம் தான் இப்போ வந்து இந்தியா கூட்டணியினர் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் குடியரசுத் தலைவர் மீது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது விதிப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 ஓட்டு எம்பிக்கள் வந்து போட்டாலே அந்த அவையிலிருந்து நீக்கக்கூடிய, அவருடைய தகுதியிலிருந்து நீக்கக்கூடியதுக்கு பவர் இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் பார்லிமெண்ட்டுக்கான 67B இந்த விதியின்படி அப்படி பண்ணலாம். ஆனால் 60 எம்பிக்கள் இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. 14 நாட்களுக்கு முன்னதாகவே நோட்டீஸ் கொடுக்கணுமா. ஸோ அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக ஜெகதீப் தன்கரை ரிமூவ் பண்ணுவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதானி விவகாரம் வந்து பூதாகரமாக மாறிக்கிட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சு அதை விசாரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் இவ்வளவு பெரிய சம்பவம் 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் சுமூகமான தீர்வு அங்கே எட்டப்படாமல் இருக்குது. தொடர்ந்து வன்முறைகள் நடந்துக்கிட்டு வருது. விவசாயிகளுக்கு ப்ராமிஸ் பண்ண எந்த ஒரு வாக்குறுதியையும் மோடி அரசாங்கம் வந்து நிறைவேற்றலை. ஸோ இப்படி இருக்கிறப்ப எதிர்கட்சிகள் மக்களுடைய பிரதிநிதிகளாக சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்கன்னா அதை நிறைவேற்றவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை விவாதிக்கிறதுக்கு கேள்வியையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அவையினுடைய தலைவராக இருக்கணும், ஜெகதீப் தன்கர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஓம் பிர்லாவாக இருக்கட்டும், எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட கோவத்தில் தான் இன்றைக்கு இப்படி ஒரு மூவ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மூவ் எந்த அளவுக்கு வேலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அது நிச்சயமாக இன்றைக்கு ராஜ்யசபாவாக இருக்கட்டும், லோக்சபாவாக இருக்கட்டும், இரண்டிலேயுமே முன்னாடி இருந்ததை காட்டிலும் 2019 to 24 பீரியடில் இருந்ததை காட்டிலும் அதிகப்படியான எம்பிக்கள் எண்ணிக்கை வந்து இந்தியா கூட்டணி தரப்பில் குறிப்பாக எதிர்கட்சி ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 to 24 அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்னு இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எந்த கட்சிக்குமே அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி அந்தஸ்தை பெறுவதற்கான நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து எந்த கட்சிக்குமே இல்லை. அப்படிங்கிறப்ப அன்னைக்கு கொடுக்கப்படலை. ஆனாலும் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. காங்கிரஸ் கிட்ட மட்டுமே 99 இருக்குது. அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து பெறணும்னா 52 சீட்டுக்கு மேலே வச்சுருக்கணும். ஸோ இன்றைக்கு வந்து 99 சீட்டு வச்சுருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பதவியில் அரசியலமைப்பு சட்டத்தில் பதவியோடு இருக்கிறாரு. அவர் முன்வைக்கக்கூடிய கேள்விக்கும்
சபாநாயகர் வந்து பதில் சொல்லவில்லை என்றால் அந்த சபை வந்து எதுக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இன்றைக்கு கேட்குறாங்க. இது வந்து அதானி அப்படிங்கிற ஒரு நபரை பாதுகாக்கிறதுக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையே ஆளுங்கட்சி முடக்குமா அப்படிங்கிற கேள்வி இப்போ உருவாகி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும். விலைவாசி உயர்வு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு தான் எதிர்க்கட்சி நாங்கள் இருக்கிறோம். அதற்கு என்னென்ன வழிமுறைகளில் நாங்கள் பண்ணணுமோ நிச்சயமாக பண்ணுவோம்னு எதிர்க்கட்சிகள் வந்து உறுதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ தொடர்ந்து பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.